சித்தப்பா, எனக்கு என்னமோ இன்னைக்கு உங்களுக்கு மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்க. நான் உண்மையை தாண்டா பேசுறேன் அவனே. ஒவ்வொரு வாட்டியும் உதவாங்கி பின்னாடி வீங்கி போனதாண்டா மிச்சம். இந்த மாதிரி எல்லாம் மனசு விட்டு போய் பேசக்கூடாது. சமயத்துல அப்படிதான் ஆகும். அதுக்காக நாம பின்வாங்க முடியுமா? சிவனாண்டி சொல்ற மாதிரி வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம். சரி, அப்ப என்ன பிளானு நீயே சொல்லு. என்ன நடந்தாலும் சரி, அந்த கும்பாபிஷேகம் மட்டும் நடக்கவே கூடாது. என்ன பண்ணியாவது நாம் அதை தடுத்து நிறுத்தியே ஆகும். இத்தனை நாள் வேணா அந்த கார்த்தி நம்ம திட்டத்தை எல்லாம் முறியடிச்சிருக்கலாம். ஆனா இனிமே நாம ஜெயிச்சாகணும். இனிமே நம்ம பிளான் எதுவுமே சொதப்ப கூடாது. ஓகே சித்தி, நானும் அதான் சொல்ல வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் மறைஞ்சிருந்து அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த கழுவி செத்துட்டாளா இல்லையான்னு கவனிங்க. புரியுதா? சரி சித்தி. எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. சரி காளியம்மா, நீ பார்த்து ஜாக்கிரதையா போம்மா. நாங்க பாத்துக்கிறோம். யாரு கண்ணி பற்றாதம்மா, பார்த்து ஜாக்கிரதையா போம்மா. அடுத்து என்ன பண்ணலாம் சித்தப்பா? யோசிப்போம் அவன. ஆனா நாம என்னதான் யோசிச்சாலும் அவன் அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அதை செஞ்சு முடிச்சிடறான். ஏண்டா மவனே, எப்படா மவனே ஒருத்தன் இவ்வளவு திறமையா இருக்கான்னு தெரியலையடா. கரெக்ட் தான் சித்தப்பா. அவன் சில விஷயங்கள்ல நம்மளை விட கில்லாடியா இருக்கான். அவன் கில்லாடி தான்டா, ஆனா நாம கேடி பசங்க. இத பாரு, என்னைக்கு இருந்தாலும் இந்த கேடி பசங்க கிட்ட அந்த கில்லாடி தோத்து தாண்டா ஆகணும். சித்தப்பா, இப்ப வேற மாதிரி தெம்பா பேசுறீங்களே. ஆமாண்டா. ஏண்டா, உன் சித்தி காளியம்மா ஒரு பொம்பளை, அவளை அவ்வளவு தைரியமா பேசிட்டு போறா. அத பார்த்த சித்தப்பனுக்கு அப்படியே பழைய தைரியமெல்லாம் திரும்பி வந்துருச்சு அவனே. சூப்பர், வாங்க நடந்துகிட்டே பேசுவோம். வேட்டைக்கு போன சாமி நல்லபடியா கோயிலுக்கு திரும்பி வந்துருச்சு. அப்பா கோவில் காரியத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்பா சாமி ஆடி ஊரை வலம் வந்து பத்திரமா கோயிலுக்கு வந்துட்டாரு. நல்ல வேளைம்மா, கத்தி ஆழமா இறங்கல. கடவுள் அருளால எப்படியோ தப்பிச்சிட்டீங்க. ஆமாய்யா, அவ கத்தியால குத்தும் போது கூட நான் கொஞ்சம் பதட்டமாயிட்டையா. என் உசுறு போயிடும் நான் பயப்படல. இத்தனை காலமும் நாம எல்லாரும் எதிர்பார்த்திருந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து பிரிஞ்சிருக்கிற நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரும் போது அத பாக்குற பாக்கியம் எனக்கு இல்லாம போயிடுமோன்னு பயந்துட்டேயா. ஏம்மா அப்படிலாம் பேசுறீங்க? அந்த நேரத்துல மனசுல 1000 எண்ணங்கள் அப்படியே கதிகலங்கி போச்சு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு என் பேர இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த போறா. அத பாக்குற பாக்கியம் இல்லாம போயிடுமோன்னு எனக்கு கதிகலங்கு போயிடுச்சியா. நான் வணங்குற முருக என் பேரனை வச்சு என்னை இந்த முறையும் காப்பாத்திட்டா. நான் வணங்குற தெய்வமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து எனக்கு கொடுத்த வரையா என் பேரன். பாட்டி, எமோஷனல் ஆகாதீங்க பாட்டி. நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருந்து எங்க எல்லாருக்கும் வழி காட்டணும். நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ நீங்க தான் எனக்கு ரத்தம் கொடுத்து என்ன காப்பாத்துனீங்க. உங்க ரத்தம் தான் பாட்டி
என் உடம்புல ஓடுது. பைத்தியக்காரி பைத்தியக்காரி, நான் உனக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உன் உடம்புல ஏன் ரத்தம் தான் ஓடுது. நீ என் பேத்திடா கண்ணு. அது சரிதான் பாட்டி. ஆனா அன்னைக்கு நீங்க ரத்தம் கொடுத்ததுனால தானே நான் பொழைச்சிருக்கேன். அததான் சொன்னேன். இந்த உலகத்திலேயே கடவுளுக்கு அடுத்தபடியா நான் பெருசா நினைக்கிறது ரத்த பந்தங்களையும் குடும்ப உறவுகளையும் தான். அடுத்த பிறவியில நாம எல்லாரும் ஒரே குடும்பமா பிறப்போமா இல்லையான்னு தெரியாது. ஆனா இந்த பிறவியில நாம எல்லாரும் ஒரே குடும்பமா பிறந்திருக்கோம். ஒருத்தரோட ஒருத்தர் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்துக்கிறத தவிர இந்த உலகத்துல வேற என்ன முக்கியமா இருக்கு சொல்லு. ஆமா பாட்டி, நீங்க கரெக்டா சொன்னீங்க.